இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தல் அறிவிக்கட்டும், கூட்டணி பேசிட்டோம், தொகுதி பங்கீடு வரட்டும், அதுக்கப்புறமா இந்த பேச்சு வரணும். காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல, சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்கு ஒண்ணு காங்கிரஸ்கார ஒன்னும் வந்தே மாதரம் ஜெயித் சொல்ற மட்டும் கிடையாது. திருப்பி அடிக்க தெரியும். திமுகவினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் திருமதி கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்திருக்கிறார். அவர்கள் இருவருக்குமான சந்திப்பு. இந்த சந்திப்பை பத்தி அவர் ரெண்டு பேரும் வெளியில எதுவும் சொல்லலை. அதனால அவர் ரெண்டு பேரும் எதை சொல்றாங்களோ அதை பத்தி தான் நமக்கு தெரியுமே ஒளி, மிச்சம் எல்லாம் கற்பனை கதைகளாத்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ரெண்டு பேரை தவிர வேற இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை. வேற மூன்றாவது ஆள் இல்லாத போது ரெண்டு பேர் என்ன பேசினார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் கார்கே அவர்கள் நியமித்த குழு பேச்சுவார்த்தை நடத்தும். வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும், அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். அவரிடம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சரியமும் பார்ப்பதற்கு இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது, காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது, சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்குதுங்களா ராகுல் காந்தி முடிவு பண்றது. அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை, வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம். இந்த வன்மத்தை பொறுத்த மட்டும் நிதானமாக இதை கையாளுவோம். இந்த போஸ்டர் வந்து காங்கிரஸ் ஓட்டல அப்படின்னு சொல்லி மாவட்ட தலைவர் சொல்றாரு. அவங்க மேல விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரி யார் ஓட்டினாங்கன்ற இளைஞர் காங்கிரஸ் சகோதரர்கள் ஒட்டியிருக்காங்க. அவர்களை பாராட்டுகிறேன். தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களை நான் பாராட்டுகிறேன். நான் அவர்களோடு இருப்பேன். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டு. அமைச்சரவையில பங்கு கேட்டதுனால இந்த மாதிரி பேச்சுக்கள் திமுக பேசுறாங்க. அதிகார மமதை, அதிகாரத்துல மமதையில் இருக்க மாவட்ட செயலாளருக்கு இப்படித்தான் தெரியும். கல்லணையில நடந்துகிட்டு இருக்க போராட்டத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாரும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கல்லணையில மக்கள் ஊரே திரண்டு குவாரியை நிப்பாட்டணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி இவங்க பண்ணிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு முழுசு தாங்காது. என்னென்ன பண்ணி மக்களையும் இந்த அரசாங்கத்தினுடைய விதிகளையும் மீறி என்னென்ன நடந்திருக்குங்கிறது ஊருக்கெல்லாம் தெரியும். நம்ம இதை மட்டும் இருப்போம். காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்திய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வப்பிரதருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கோம். வடக்கு தொகுதிக்கு வேட்பாளர் விருப்பம் பண்றாங்களா சார்? எல்லா தொகுதிக்கும் காங்கிரஸ் முதல்ல நின்றுருக்கு. காங்கிரசினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த வேட்பாளர் அனுப்பியிருக்காரு. காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்க அமைப்பு ரீதியா அந்த தேர்தல் இது முடியட்டும். பிறகு செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கிறதுனால நான் வர முடியல. 13ஆம் தேதிக்கு அப்புறம் BLA கூட்டம் அங்க போட போறோம். தொகுதியினுடைய BLA கூட்டம் அங்க போடுவோம். போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்கு ஒண்ணு காங்கிரஸ்கார ஒன்னும் வந்தே மாதரம் ஜெயித் சொல்ற மட்டும் கிடையாது. திருப்பி அடிக்க தெரியும். வடக்கு தொகுதி ஒதுக்கப்படலாம் நடவடிக்கை முதல்ல நடக்கட்டும், தேர்தல் அறிவிக்கட்டும், கூட்டணி பேசிட்டோம், தொகுதி பங்கீடு வரட்டும், அதுக்கப்புறமா இந்த பேச்சு வரணும். அதுக்கு நிறைய நாள் இருக்குல்ல, நம்ம ரெண்டு பார்க்காமலா இருக்க போறோம்.